ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து வாட்டர் ஃபில்லிங். நம்ம சேனலில் ஆல்ரெடி வாட்டர் ஃபில்லிங்க்காக பேசிக் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இந்த ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாகவும் நம்ம வாட்டர் ஃபில்லிங் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு சூயிங் த்ரெட்டை 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை நீங்கள் சரியிலே பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே. இல்லை சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணாலும் ஓகே தான். இந்த 3ல் நீங்கள் எது ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்துட்டு ஜரி த்ரெட்டை தான் போடுறேன் இங்கே வாட்டர் ஃபில்லிங். நெருக்கமாக செயின் போட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தேன் நம்ம சேனலுக்கு வீடியோவில் யூ ஷேப்பும் டபுள்யூ ஷேப் தான் அதில் மெயின். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு வரும்போது அந்த ஷேப்பில் பார்க்க நீட்டாக இருக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாமே ஃபில்லிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் அதில் மெயினான விஷயம். நம்ம போடுற டிசைனுக்குள்ளே நம்ம போடுற இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து ஃபில்லிங்காக இருக்கணும். எங்கேயுமே கேப் இல்லாமல் நீட்டாக ஒரே யூனிக்காக பார்க்க அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் ஸ்டிச்சஸ் இந்த பாக்ஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் தான் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நடுவுலேயே குட்டி குட்டி பேட்சாக கூட போட்டு நாட் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக அதுக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்பு போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங்கை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு இது ஈஸியாக வருதா இல்லையா அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ண வரல, நீடில் வச்சு பண்ண வரல அப்படின்னா கூகுளில் வந்துட்டு ஆரி ஒர்க் ட்ரேசிங் இமேஜஸ்ன்னு போட்டிங்கன்னா அதில் வரும். அப்படி போடும்போது வாட்டர் ஃபில்லிங் ட்ரேசிங் இமேஜஸ் போட்டிங்கன்னா அதில் அந்த இமேஜஸ் வரும். ட்ரேஸ் எடுக்கிற மாதிரியான இமேஜஸ் வரும். நீங்கள் டைரெக்டாக அந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபோனில் வந்துட்டு ஸ்க்ரீன் சேவர் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்மளோட ட்ரேசிங் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை டைரெக்டாக அந்த இமேஜ் ஃபோனில் இருக்கிற இமேஜுக்கு மேலே வச்சு அதை ட்ரேஸ் எடுத்துருங்க. எடுத்து அதை டைரெக்டாக நம்ம கிளாத்தில் வச்சு ட்ரேஸ் எடுத்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி மெத்தட் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்துட்டு நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பர் வச்சு ட்ரேஸ் எடுத்து நம்ம கிளாத்துக்கு மேலே கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் எடுத்தும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்துட்டு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, பிகினராக இருந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஆரி ஒர்க்கு, அதை பற்றி அந்த ஐடியாவுமே எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங்க்கான ட்ரேசிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சமான மோட்டிவ்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, திலகம் ஷேப், மாங்காய் ஷேப், பீகாக் டிசைன், இந்த மாதிரி எல்லா இமேஜஸுமே இந்த கூகுளில் வந்து ட்ரேசிங் இமேஜாக நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோனுக்கு மேலே வச்சு ட்ரேஸ் எடுத்தாலும் ஓகே, இல்லை பிரிண்ட் அவுட் கொடுத்து எடுத்தாலும் ஓகே. பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நம்ம ஜூமிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்கள் நிறைய ட்ரேசஸ் வந்து எடுத்து வச்சு பிரிண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, நெக்லைன் பண்ணலாம். நெக்லைன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதாவது நெக்லைனில் வந்து யூ ஷேப் இருக்குன்னு வச்சுங்களேன். யூ ஷேப்பில் 2 லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு மறுபடியும் அவுட்டர்லேயும் ஒரு பார்டர் கொடுத்துட்டு இந்த 2 இன்ச்சு கேப் இருக்குது பார்த்தீங்களா நெக்கை சுற்றி, அதில் வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்துட்டு பீட்ஸ் வச்சும் பண்ணலாம், ஜர்தோசி வச்சும் பண்ணலாம். இதை வந்து மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி மோட்டிவ்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். போட்டு முடித்தாச்சு. உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே இந்த பென்சில் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பென்சில் இந்த மாதிரி ஷேப்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீடிலில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான் இது. இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நான் ஃபுல்லாமே ஃபில் பண்ணல பாருங்கள். அங்கங்கே குட்டி குட்டி பேட்சாக தான் வரைஞ்சி பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போதும் நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம வந்து கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸில் இப்போ நான் குட்டி குட்டி பேட்சாகவும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகலாம். ஸ்டார்ட் பண்ணி எண்டில் தான் முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக உங்களோட ஸ்டிச்சஸ் கவராக இருந்தால் போதும். இந்த ஃபில்லிங் வந்து பார்க்க நீட்டாக இருந்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.